ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நார்மல் ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க பீட்டா வந்து சேல் போடுறேன். கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 மாதமாக எக்ஸாட்டிக் மட்டும்தான் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தேன். யூடியூபோட வாட்ஸ்அப்பில் தான் நிறைய எக்ஸாட்டிக் வந்து எனக்கு மூவ் ஆச்சு. ஜஸ்ட்டு வந்து ஸ்டேட்டஸில் போடுவேன், அதை பார்த்து வாங்கிப்பாங்க. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் நேமு டிஸ்ட்ரிக்டை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கான்டாக்ட் சேவ் பண்ணிக்கிறேன். நீங்களும் என் கான்டாக்ட் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாட்டிக் சேல் பண்ணேன் அப்படின்றப்ப அதில் ஓன் கலெக்ஷன் தான் அதிகம். ஸோ எனக்கு ப்ரீட் பண்ணி குட்டி எடுக்கணும்னு வாங்கின பேர்ஸ் எல்லாமே வந்து சேல் பண்ணிவிட்டு இப்போ ஓன் கலெக்ஷனுக்கு ஒரு ஃபைட்டர் கூட என்கிட்ட கிடையாது. எல்லாம் சேல் பண்ணிட்டேன். ஸோ சுத்தமாக டைம் கிடையாது. காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்படி டக்குன்னு ஓப்பன் பண்ணுவாங்க, இவ்வளோ டைம் சிக்கலாகுன்றதை நான் எதிர்பார்க்கல. ஸோ அதனால் வச்சு எதுக்கு விலை அதிகமான மீனை வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சேல் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீமோ OHM இருக்கும், நார்மல் நீமோ கேலக்ஸிஸ் இருக்கும். நார்மல் நீமோ கேலக்ஸினா ப்ளக்கார்ட்ஸ் இருக்கும். ஸோ ப்ளக்கார்ட்ஸ் வந்து 5 பேர் போட்டிருக்கேன். OHM வந்து 2 பேர் போட்டிருக்கேன். மொதல் 2 ஹேஷ்டேக் வந்து OHM, பேலன்ஸ் இருக்க 5 ஹேஷ்டேக் வந்து ப்ளக்கார்ட்ஸு. வீடியோவில் போட்டதை தாண்டி இன்னும் ஒரு சில பேர்லாம் வீட்டில் இருக்குது. OHM ஒரு 2 பேர் இருக்குது. அப்புறம் இந்த நீமோஸில் வந்து ரெட் கேலக்ஸி, நீமோ கேலக்ஸிலாம் ஒரு 3 பேர் இருக்குது. மொத்தம் ஒரு 5 பேர் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் வீடியோவில் இல்லாமல் தாண்டி. ஏன்னா சேல்ஸ் எப்படி போகும், சேல் எப்படி ஆகும்னு தெரியலை. போட்டு 1 மாதம் ஆகுது. ஸோ மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்னு தெரியலை. கொஞ்சமாக போட்டு பார்ப்போன்னு போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் போட்ட பேர் எது சேல் ஆகிடுச்சு, எது அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நான் கமெண்ட்டில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். கமெண்ட் பின் பண்ணியிருப்பேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபிஷ் வந்து எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிவிட்டு இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு எனக்கு பே பண்ணுங்கள். ஸோ பே பண்ணிங்க அப்படின்னா தான் ஃபிஷ்ஷை உங்களுக்கு புக் பண்ணுவேன். ஃபோன்பே இல்லை கூகுள் பேயில் வந்து நீங்கள் பே பண்ணணும். கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. ஏன்னா நான் கொரியரில் தான் சென்ட் பண்ணுவேன். கொரியரில் கேஷ் ஆன் டெலிவரி வைக்க முடியாது. ஸோ இன்றைக்கி வந்து சாட்டர்டே, மண்டே வந்து கொரியர் போட்டுருவேன். ஸோ சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா வந்து டியூஸ்டே ரிசீவ் பண்ணுவீங்க. மேக்ஸிமம் டிலே ஆனால் அப்படின்னா கூட வெனஸ்டேக்குள்ளே ரிசீவ் பண்ணுறீங்க. சென்னைக்கு வெளியே இருக்கீங்க அப்படின்னா வெனஸ்டே இல்லை தேர்ஸ்டே அதுக்குள்ளே வந்து ஃபிஷ்ஷை ரிசீவ் பண்ணுவீங்க. ப்ரைஸ் ரேஞ்ச் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மியாக பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மியாக பண்ணியிருக்கேன். ஏன்னா செலக்டிவாக எடுத்தோம் அப்படின்னா வந்து ப்ரைஸ் எனக்கு ஹெவியாக வரும். ஸோ அதில் முடிஞ்ச அளவுக்கு நான் கம்மியாக போட்டிருக்கேன். அதே மாதிரி இது எல்லாம் ப்ரீடிங் சைஸ் நான் சொல்லியே போட்டுறேன். ஏன்னா வீடியோவில் சைஸ் தெரியாது அது என்ன சைஸில் இருக்குது அப்படின்றது. எல்லாம் வந்து நீங்கள் வாங்கி உடனே வந்து ப்ரீட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சைஸ் தான். ஓகே, ஸோ பாருங்கள். ஃபிஷ்ஷு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு வாட்ஸ்அப்பில் கேளுங்க. வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.